எக்ஸாம்பிள் மேங்கோ இருக்குது பாருங்கள், மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழம் வந்து உண்மையான ஆன்மீக வழக்கத்தில் வந்து நம்ம வந்து அந்த மாம்பழத்தை பார்க்கும்போது, இப்போது இந்த ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் மேங்கோ. அந்த பிளாஸ்டிக் மேங்கோ எடுத்து நம்ம சாப்பிட முடியுமா? நம்மளால் சாப்பிட முடியாது. உண்மையான மேங்கோ கொடுத்தா நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறாங்க, ஆச்சாரியஸ் வந்து இது கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் அந்த அந்த வீடு அந்த அந்த இது வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யுர்மா அமிர்தமயா அசத்தோமா சத்கமயா. ஃபர்ஸ்ட் அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்மயா, மிருத்யுரோமா அமிர்தமயா. இந்த இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அசத்தோமா சத்கமயா அப்படின்னா தற்காலிகமான ஒரு இடத்துலேருந்து நிரந்தரமான இடத்துக்கு போகணும். அசத்துன்றது வந்து நிரந்தரமானது கிடையாது, சாஸ்வதமானது. ஸோ அசத்தோமத்திலேருந்து நம்ம என்ன பண்ணோம், சத்கமயா உன்னதமான சாஸ்வதமான நிரந்தரமான லோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். எங்கேருந்து இப்போ நம்ம இருக்கிற ஒரு உலகம் வந்து அசத், இது வந்து நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது. ஆனால் இந்த தற்காலிகமான உலகத்துலேருந்து நம்ம நிரந்தரமான உலகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் அசத்தோமா சத்கமயா. அப்புறம் தமசோமா ஜோதிர்கமயா அப்படின்னா நம்ம அஜ்ஞானத்தில் இருக்கிறோம், அறியாமல் நம்ம இருக்கிறோம், இருட்டில் நம்ம இருக்கிறோம். அந்த இருட்டிலேருந்து நம்ம எங்கே போனோம், ஜோதி எங்கே வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சத்துக்கு போகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் ஓமக்ஞான திமிரந்தஷ ஞானாஞ்சன சராக்கயா. அந்த மங்களாச்சரணத்தில் அதான் சொல்கிறாங்க, நம்ம இருட்டில் இருக்கிறோம், அந்த இருட்டிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வருது யாருன்னா குரு தான் கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த இருட்டிலேருந்து நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, லைட் போட்டிருக்க பிரபா ஆயிடுச்சு, ஜோதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அது கிடையாது. நம்ம அறியாமல் இருக்கிறதுனால அந்த ஆத்ம ஞானத்தை வந்து நம்ம அடையணும். அதான் அந்த தமசோமா ஜோதிர்கமயா அப்படின்னு சொல்கிறாங்க. மிருத்யுரமா அமிர்தாமயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இங்கே இந்த உடலை வந்து பௌத்திக உலகம் வந்து மிருத்யு லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வந்து மிருத்யு லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிருத்யு லோகத்தில் நம்ம என்ன செய்யணும், மிருத்யு இல்லாத லோகத்துக்கு நம்ம போகணும். மிருத்யு இல்லாத லோகம் எங்கே இருக்குது? ஆன்மீக உலகத்தில் மட்டும்தான் இருக்குது, வைகுண்டத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகாவோட உண்மையான புரிதல். அதான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கே பௌத்திக உலகம் வந்து ஒரு தற்காலிகமான வீடு. அது அந்த தற்காலிகமான வீட்டிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பகவானை வந்து நித்யோ நாம் சேதனோ நாம் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து ஒரு ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, ஏகோ பகுனாம் விததாதி காமா நித்யோ நாம். அப்படின்னா பகவான் எத்தனை பேர் இருக்காங்க? பகவான் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் தான், ஏகவச்சனம். அதனால தான் பகவான்கள் அப்படின்னு சொல்ல, பகவான் அப்படின்னு சொல்றான். ஆனால் பகவான் ஒருத்தர் தான். ஆனால் உயிர்வாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க? எண்ணி அடங்காத இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு இது, அதனால அது பகுனாம், ஏகோ பகுனாம், நிறைய பேர்கள் இருக்காங்க, நிறைய லட்சக்கணக்கான மக்கள் உயிர்வாளிகள் இருக்காங்க. ஆனால் பகவான் வந்து ஒருத்தரே தான். இந்த ஒரு பகவான் என்ன பண்ணுறாங்க, எல்லா உயிர்வாளிகளையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள படிக்கிறாங்க, அவங்கள நியந்திரணம் பண்ணுறாங்க, அவங்கள வந்து வதம் பண்ணுறாங்க. எல்லாமே பகவான் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு பேர் விததாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. விததாத்து அப்படின்னா மெயின்டைனர், யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் விததாத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால இந்த பௌத்திக உலகம் வந்து எல்லாம் இந்த மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இதான் உன்னதமானதுன்னு சொல்லி தவறான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், அழகாக இருப்பாங்க. அழகாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வயசாக ஆக ஆக என்ன ஆகுது, இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ்ஸு, டாலிவுட் ஆக்டர்ஸு, இந்த சினி ஆக்டர்ஸ், இவங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. 16, 17, 18 வயசில், டீனேஜில் 19, 20. மேக்கப் இல்லைன்னா கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் இல்லை, மேக்கப் இல்லைன்னா கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் வயசான பிறகு பாருங்கள் அவங்கள எப்படி இருப்பாங்கன்னு. ஒரு 60, 50, 60 ஆச்சுன்னா எப்படி இருப்பாங்க, பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே யாரையும் வந்து இந்த ஜன்மா மிருத்யு ஜராகாதி இந்த நாள் வந்து யாரையும் விடாது. அதனால் வயசாக ஆக நம்ம என்ன, இந்த தோலெல்லாம் என்ன அப்படியே உறிஞ்சிடும், அப்படியே உள்ளே போயிடும், அப்படியே கண்ணெல்லாம் உள்ள இந்த சாக்கெட்டில் நம்ம வந்து பின்னு அழுத்துறோம் இல்லையா, உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணெல்லாம் உள்ளே போயிடும். மூஞ்செல்லாம் இங்கே அப்படியே ஃபோல்டிங்ஸ் வந்துடும், பார்க்கவே முடியாது, அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பௌத்திக உலகத்தில் வந்து இதை வந்து தவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு
கூண்டில் இருக்கிற பறவையை வந்து கட்டி அதில் பூட்டிட்டு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த 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 பறவை வந்து கஷ்டப்பட்டுருக்கு. அதனால அந்த கூண்லேருந்து நம்ம வெளியேறோம். அந்த கூண் தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌத்திக உலகம் வந்து ஒரு கூண். அந்த கூணில் பறவையை வந்து எப்படி அந்த கூனை ஓப்பன் பண்ண என்ன பண்ணும், அது மேலே பறந்துட்டு போயிடும். ஸோ நம்ம கூட என்ன செய்யணும், அந்த கூண்லேருந்து வெளியே வந்து பறந்து எங்கே போகணும், நம்ம உன்னதமான ஒரு வீட்டுக்கு நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம போயிட்டோம். நம்ம வீடு அப்படின்றதுல அந்த வீட்டுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அதான் இந்த இந்த அத்தியாயத்தில் அதான் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து பகவானுக்கு சரணடையணும். முதல்ல சிம்பிளாக நம்ம சொல்லிட்டோம், பகவானுக்கு சரணடையணும் சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டோம். ஆனால் அது சரணடைகிறது வந்து அவ்வளோ சரளமான விஷயமே கிடையாது. சும்மா ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் சொல்லிட்டா நம்ம சரணடைய முடியாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பகவத்கீதை வந்து எடுத்துகிட்டு வாங்க, பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பகவத்கீதையில் படித்தாதான் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது அதில் வந்து நிறைய விளக்கத்தை இருக்குது. பகவானோட நாமத்தை வந்து எப்படி உச்சரிக்கணும், அந்த நாமத்தை வந்து தூய்மையான ஒரு கான்சியஸ்னஸ் உணர்வில் நம்ம வந்து ஜபம் பண்ணோம் அப்படின்னா, இங்கே முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் ஈகோ நிறைய இருக்குது நம்மக்கிட்ட, அகங்காரம் பண்ணுறது நிறைய இருக்குது. அந்த அகங்காரம் இருக்கிறதுனால நம்ம ஜபம் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல, 16 பண்ணுறோம், 32 பண்ணுறோம், 64 ரவுண்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்குள்ள அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அகங்காரம் பண்ணுறது இன்னும் போகவே இல்லை. அது அப்படியே இருக்குது, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, நாளைக்கு நாளைக்கு அதிகமாகிட்டே இருக்குது. எவ்வளோதான் சாண்டிங் பண்ணாலும் அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரபு 25 வருஷமாக நாங்கள் ஜபம் பண்ணுறோம் பிரபு, 30 வருஷமாக ஜபம் பண்ணுறோம் பிரபு, ஆனால் கூட என்னமோ பிரபு ஒரு மாற்றமே வரல பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றம் எப்படி எப்படி வராது. 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, வரல. எத்தனையோ பேர், நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. குவாலிட்டி இல்லைன்றாங்க, சாண்டிங்கில் வந்து குவாலிட்டியே இல்லை, எவ்வளோதான் பண்ணால் கூட எனக்கு திருப்தியே இல்லை. இல்லை வரும், இல்லை வரும், இல்லை சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பகவானோட நாமத்தை உச்சரிக்கும் போது அபராதம் இல்லாமல் நம்ம உச்சரிக்கணும். 10 அபராதங்களை வந்து தவிக்கணும். பத்ம புராணத்தில் இருக்கிற 10 அபராதங்களை வந்து தவித்தாதான் அந்த நாமம் வந்து சுத்த சத்துவகுணத்தில் போகும். அந்த சுத்த சத்துவகுணத்துக்கு போகிறதுக்கு பக்தரோட சாங்கித்யம் வேணும், சாஸ்திரம் நிறைய படிக்கணும், நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சாஸ்திரங்கள். ஸோ அதனால் இங்கே சொல்கிறாங்க, அந்த வைகுண்டா அந்த அதுக்கு சரணடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு சரணடையணும்னா பகவானுக்கு பகவான் சொல்கிற மாதிரிலாம் நம்ம செய்யணும். பகவான் என்னென்ன சொல்லியிருக்காங்க கீதையில் அதான் நம்ம செய்யணும். அதனால தான் பகவான் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட நீங்கள் வரணும் அப்படின்னா நான் கொடுத்த அந்த கட்டளைகளை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். நான் கீதை மூலமாக நான் வந்து உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சா என்கிட்ட நீங்கள் சரளமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாமத்தை சொல்ல 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 கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். மாற்றம் இருக்குது, மாற்றம் வந்திருக்கு. நிறைய பக்தர்கள் ஆயிருக்காங்க, பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து உயர்ந்தமான நிலையில தான் நல்ல நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே இந்த வேதங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பௌத்திக உலகத்தில் முக்குணங்கள்னால நம்ம வந்து கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்குணங்கள்னால சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஸோ அதனால் பகவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பகவத்கீதையில் வந்து எப்படி வந்து இந்த அகங்காரத்துலேருந்து நம்ம வெளியே வருது, எப்படி காமத்துலேருந்து நம்ம வெளியே வருது, குரோதத்துலேருந்து நம்ம எப்படி வருது, அதுக்கப்புறம் ப்ரெஸ்டீஜ் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது, சோஷியல் ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் இருக்கிற அந்த கௌரவம் அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வருது, அப்புறம் வந்து திரைகுண்யா தத்விஷ வேத, அப்புறம் முக்குணங்கள்லேருந்து எப்படி நம்ம வெளியே வருது, அப்புறம் உபாதிகள் டெசிக்னேஷன், நான் அது நான் இது நான் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வருது, இதெல்லாம் இதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம சாண்டிங்கோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் நம்ம சாண்டிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூயமான சத்துவகுணத்தில் நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த தூயமான சத்துவகுணம் எங்கே இருக்குது, பிரசாதத்தில் இருக்குது. ஓகே, எந்த உலகத்தில் இருக்குன்னு கேட்குறேன் நான். எந்த உலகத்தில் இருக்கு தூயமான சத்துவகுணம்? சத்துவகுணம் கிடையாது, தூயமான சத்துவகுணம், சுத்த சத்துவகுணம் கோலோக விஞ்ஞானத்தில் மட்டும்தான் அங்கே இருக்கு. அப்போ அங்கே போகணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த நிலைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம அது என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த நிலைக்கு வரணும்னா அந்த லோகத்தோட மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அங்கே போக முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். அது எப்படி போகணும், பஸ்ஸில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, எப்படி அக்காமடேஷன் எப்படி பண்ணணும், பிரசாதம் எப்படி இருக்கும், அங்கே ஜனங்கள் மக்கள் எப்படி இருப்பாங்க,
இதெல்லாமே நம்ம இது ஆராய்ச்சி பண்ணி தான் பார்ப்போம் இல்லையா? ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்குமா இல்லையா இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அதனால வைகுண்ட லோகத்தில் ஒத்துறதுல கிடையாது, போய் ஒட்டிக்கணும். அங்கெல்லாம் செட் ஆகுறது நம்மளா போய் ஒட்டிக்கணுங்க, ஐஸ்க்கு அந்த மாதிரி ஒட்டிக்கணுங்க. ஸோ அதனால அந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்குன்றது இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வைகுண்ட லோகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 3வது கேண்டோவில் 15வது அத்தியாயம் 16 ஸ்லோகம் 15, 16, 17 இதில் சொல்லப்பட்டிருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ வைகுண்ட லோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சொட்டு கூட அகங்காரம் யாருக்குமே இருக்காது. ஒரு சொட்டு கூட அகங்காரம் யாருக்குமே இருக்காது. அப்படி அதுக்கப்புறம் தூயமான சுத்த சத்த குணத்தில் எல்லாருமே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒற்றுமைன்றது நம்ம அங்கே பார்க்கலாமா. வைகுண்ட லோகத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே ஒருத்தர் தான் சேவை செய்வாங்களாம். ஒருத்தர் தான், யாரு? பூர்ண புருஷோத்தமரான பகவான் கிருஷ்ணரை மட்டும்தான் அவங்க சேவை செய்கிறாங்களே தவிர யாருமே அங்கே வந்து வேற யாருமே சேவை வாங்குறது இல்லை. அவர் ஒருத்தர் தான் சேவை எல்லாருக்கிட்டையும் வாங்குறாங்க இருக்கிற வைகுண்ட லோகத்தில் எல்லாருமே. அதாவது வைகுண்ட லோகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பௌதிக லோகத்தில் வைகுண்ட லோகம் 3 பாகமானா இந்த பௌதிக லோகம் வந்து அதுல ஒரே ஒரு பாகம், அவ்வளவுதான். அது அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. வைகுண்ட லோகத்தோட பிரதிபிம்பம் தான் இந்த பௌதிக உலகம். நிழல், அந்த பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன். நிழல் வேற, ரிஃப்ளெக்ஷன் வேற. இது பிரதிபிம்பம். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்சி நம்மளுக்கு தெரியுது இல்லையா? நம்ம மூஞ்சி தெரியுது வந்து பிரதிபிம்பம், அவ்வளோதான். அது ஒரிஜினல் கிடையாது. அதே மாதிரி வைகுண்டத்தில் அந்த அந்த பிரதிபிம்பம் முழுது பாருங்க, அதுதான் இந்த பௌத்திக உலகம். அப்படின்னா துச்சமானது அப்படின்னு அர்த்தம், நெக்லிஜபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே இந்த 15, 3, 15, 15 சொல்கிறாங்க, இந்த வைகுண்டத்தில் எந்த விதமான முக்குணங்களோட ஒரு துணம் கூட அங்கே கிடையாதான். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ன்றது ஒரு துணம் கூட அங்கே கிடையாதான். எல்லாருமே சுத்த சத்துவ குணத்தில் இருப்பாங்களாங்க, எல்லாருமே, ஒரு ஜீவராசியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ஆகுதுன்னா, பகவானை மையமாக வச்சு தான் எல்லாம் சேவை செய்கிறாங்களாம். வேற யாருக்கும் வந்து அங்கே சேவை கிடையாது. பாஸ் ஒரே ஒரு பாஸ் தான். அங்கே 45 பேர் இருக்கிறதுல ஒரே ஒரு பாஸ் தான். ஒரு பாஸ் தான் எல்லாருமே மற்றபடி எல்லாருமே சேவகர்கள் தான். ஸோ இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே பலக்கணக்கான வனங்கள் நிறைய வனங்கள் இருக்கா. அந்த நிறைய வனங்களை வந்து வெவ்வேறு செடிகள், அந்த வெவ்வேறு செடிகளை வந்து பலக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்கள் அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை வந்து கொடுத்துட்டே இருக்குமா. பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டே இருக்குமா. அதாவது இங்கே பௌத்திக உலகத்தில் எப்படின்னா, நம்ம மாமரத்தை செடிக்கிட்ட போய் நம்ம மாமரத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் வைகுண்டத்தில் போனால் எந்த செடியில் நீங்கள் எந்த பழம் கேட்டாலும் கொடுத்துரும். மாம்பழத்தை செடிக்கிட்ட போய் ஆப்பிள் கேட்டால் ஆப்பிள் கொடுத்துரும், திராட்சை கேட்டால் திராட்சை கொடுத்துரும், கொய்யா பழம் கேட்டால் கொய்யா பழம் கொடுத்துரும். பௌத்திக உலகத்தில் அப்படி கிடையாது. கொய்யா செடியில் கொய்யா பழம் தான் வரும், மாம்பழம் வராது. ஆனால் பௌத்திக ஆன்மீக உலகத்தில் எதை வேணும் நீங்கள் கேட்டாலும் கொடுத்துரும். அதே மாதிரி பூவுங்கள், எல்லா பூவும் வந்து பரிமாணமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பொருள்களை வந்து வைகுண்ட லோகத்தை பற்றி வந்து இங்கே வர்ணனை கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் 15, 16 நீங்கள் போய் பாகவதம் இருந்தால் நீங்கள் போய் படிக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் அந்த பூவுங்க எல்லாமே, எல்லா பூவும் பயங்கரமான ஸ்மெல்லு, நல்லா ஸ்மெல் இருக்கும், நல்லா சுவாசனை கொடுக்கும். ஆனால் எப்போ துளசி செடி வந்து அங்கே சென்டரில் வந்து உக்காந்துருமோ அப்போ யாருமே சைலண்ட் ஆகிடுமா, யாரும் பேச மாட்டாங்களாம். துளசி செடி என்ன சொன்னாலும் அதான் கேட்பாங்களாம். ஏன் அப்படின்னா, துளசி கிருஷ்ணா பிரேயசி, கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவர் யாரே? துளசி. அதனால துளசி வந்தவொடனே, ஆனால் அங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு தூயமான பக்தர் அங்கே வந்திருக்காரு அப்படின்னா அவங்க வந்து பக்தி தொண்டில் வந்து உயர்ந்தமான ஒரு நிலையில் இருந்தால் கூட அங்கே பேச மாட்டாங்க. ஏன்னா துளசிக்கு அந்த ஒரு நிலை அங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பொசிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. அதனால துளசி வந்த உடனே, துளசி வந்து ஸ்மெல் கிடையாது, யாராவது ஸ்மெல் பார்த்துருக்கு? துளசி வந்து ஸ்மெல் கிடையாது. இருந்தாலும் அதோட நிலையை வந்து அது வந்து விளக்க முடியாது. அந்த அளவுக்கு துளசி வந்து ரொம்ப ரொம்ப பிரேயசி பகவானுக்கு. யார் ஒருத்தர் வந்து துளசியோட அந்த ஆசிரியத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக விருந்தாவனத்தில் வந்து இடம் இருக்கும், கோலக விருந்தாவனத்தில். அந்த அளவுக்கு துளசி வந்து அவரோட இது நிழல் பட்டாலே போதும், நம்மளுக்கு அவரோட கருணை வந்து அடைஞ்சாலே போதும், நம்ம வந்து தூயமான பக்தர் ஆகிடுவோம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஒரு குரு வந்து சீடர் சொன்னாராம்,
துளசி வந்து நீ டெய்லி ஒரு நாள் தவறாமல் நித்தியமாக நீ சேவை செய்யணும், துளசி பிரார்த்தனை பண்ணணும், துளசிக்கு நீங்கள் வந்து தண்ணி படிக்கணும், அப்புறம் வந்து பிரதர்ஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அந்த பையன் வந்து புதுசாக வந்திருக்கான் ஆசிரமத்துக்கு. துளசி செடின்றதே அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து துளசியை பற்றியே தியானம் பண்ணி குரு சொன்ன மாதிரி நிறைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுருக்கான். அப்புறம் வந்து பார்த்தா குரு அது துளசி செடியே கிடையாது, இருந்தாலும் அவன் தூயமான பக்தராயிட்டான். துளசியை நினச்சிக்கிட்டே அவன் தூயமான பக்தராயிட்டான். செடியே கூட அந்த உணர்வு தான், அந்த உணர்வு அவ்வளோ ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால தான் கான்டெம்ப்ளேஷன், மெடிடேஷன், தியானம் பண்ணுறது வந்து அது நம்ம பகவானோட நாமத்தை சொல்லும்போது அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும், அந்த உணர்வில் தான் நம்ம செய்யணும். தவிர பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார், ஒரு பச்சை குழந்தை வந்து அம்மா கிட்ட பால் கேட்கணும் அப்படின்னா பக்கத்தில் யார் இருக்காங்க, பின்னாடி யார் இருக்காங்க, முன்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறது இல்லையா, ஓன்னு கத்துமா. அந்த மாதிரி நம்ம வந்து பகவான்கிட்ட அந்த ஒரு எந்த விதமான ஒரு இது இல்லாமல், வெக்கம் சூடு சூழல் எது இல்லாமல் பகவான நாமத்தை சொல்லணுமா. அந்த மாதிரி பிரபுபாத் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு நாமத்தை சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி அந்த இந்த இந்த பம்பிள் பீக்கு என்ன சொல்கிறீங்க, பம்பிள் பீ புஷ்ன்னு வருங்க, பம்பிள் பீ சின்னதாக ஒரு பூச்சி இருக்கும். அந்த சின்ன பூச்சி வந்து சவுண்ட் வந்து அப்படி தான் வரும், சவுண்ட் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்போ இந்த பம்பிள் பீ வருதோ, இந்த சின்ன என்னது சின்னதாக இருக்கும், தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அந்த பம்பிள் பீ வந்த உடனே எல்லா பூச்சிகளும் நல்லா பாடுற பூச்சிகள், நல்லா இப்போ குக்கு பேர்டு இருக்குது, பீகாக் இருக்குது, அப்புறம் நிறைய பறவைகள் எல்லாம் இருக்குது, பேரட் இருக்குது, இதெல்லாமே நிறைய பறவைகள் இருக்குது. இது எல்லா பறவைகளும் வந்து அந்த எங்கே அந்த பம்பிள் பீ வருதோ அது நடுவில் வந்தோடனே இது எல்லாமே சுற்றி அப்படியே உட்காந்துட்டு அந்த சின்ன பூச்சி இருக்குல்ல, அந்த பூச்சி வந்து பகவானை பற்றி குணகானம் பண்ணுமா, பாட்டெல்லாம் பாடுமா. அது பாட்டு பாடும்போது இவங்களுக்கெல்லாம் நல்ல குரல் இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குரல் இருக்குது. இருந்தாலும் இவங்க வாயவே திறக்கிறது இல்லையா. வாயை திறக்காம அவங்க என்ன பாடுறாங்களோ, என்ன பாடுறாங்களோ அது நல்லா சிரவணம் பண்ணி கேட்குறாங்களாம். இது உண்மையாக வைகுண்ட லோகத்தில் நடக்குது. இது எல்லாமே அதை வந்து பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே இது பம்பிள் பீ சின்ன ஒரு இது ஹனி பீ மாதிரி இருக்கும், தேனி மாதிரி இருக்கும். தேனி சவுண்ட் வரும் அது வந்தாலே. அதான் என்னது சில்லிவண்டு. அது வந்தாலே போதுமா, அதுக்கு ஒன்றும் பாட தெரியாது. ஆனால் இருந்தாலும் அது வந்து பாடின உடனே நான் சொல்கிறேன், அது என்னான்ட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக தமிழில் சொல்கிறேன்னு. அது வந்து அது பகவானை பற்றி பாடின உடனே எல்லாமே வந்துடும். பீகாக்கு, அது இது என்னது வீல், மெயில், எல்லா பறவைகளும் வந்துடும். எல்லா பறவைகளும் வந்து அது என்ன சொல்லுன்னு சொல்லி சைலண்ட்டாக நல்லா சந்தோஷமாக கேட்டே இருக்குமா. குக்கு பேர்டு, குக்கு வந்து ரொம்ப நல்லா கூன்னு சவுண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே சத்தம் கொடுக்கும். எல்லா பறவைகளும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சத்தம் கொடுக்கும். இது எல்லாமே வந்து சைலண்ட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்குமா இது சொல்லும்போது. நம்ம பௌத்திக உலகத்தில் எப்படின்னா, இவன் என்னடா சொல்கிறான், இவன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவன் சொல்கிறது நம்ம என்னடா கேட்குறது, நான் சொல்கிறது நீ கேள்றா அப்படின்னு சொல்லி 4 பேர் எரிச்சிருவாங்க. ஆனால் அங்கே அப்படி ஆன்மீக லோகத்தில் அப்படி கிடையாது. பகவானை பற்றி யாராவது உட்காந்து பாடாங்கன்னா அது ஸ்ரத்தையாக உட்காந்து கேட்பாங்களா, எல்லாருமே உட்காந்து கேட்பாங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே விலங்குகள் இப்போ வந்து பௌத்திக வர்க்கத்தில் பார்த்தா ஒரு புலி வந்து மானை பார்த்தா என்ன இதை மானை பார்த்தா உடனே அதை பிடிச்சி அதை வந்து அதை வேட்டையாடி அதை வந்து வதம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. புலியும் பக்கத்தில் இருக்குமா, மானும் பக்கத்தில் இருக்குமா, 2 பேரும் ஒருத்தர் கையை போட்டு இப்படி காலை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்களாம். அதே மாதிரி பூனை, எலி 2மே பக்கத்தில் இருக்குமா. இந்த விரோதிகள் எல்லாமே பக்கத்தில் இருப்பாங்களாம். வைகுண்ட லோகத்தில் எல்லாருமே பக்கத்தில் இருப்பாங்களாம். அப்புறம் பாம்பு, முங்குசு அதுவும் பக்கத்தில் இருக்குமா, 2 பேரும் பக்கத்தில் இருப்பாங்க. அங்கே வந்து இது விரோதமே கிடையாது. பிரபு சொன்ன மாதிரி எல்லாமே இருக்காங்க. அங்கே இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே என்ன இருக்கோ அதான் இங்கே இருக்கும். அதான் பிரதிபிம்பம் சொன்னேன். பிரதிபிம்பம் அங்கே ஒரே பசி தான், அங்கேயும் பசி இருக்கு. என்ன பசின்னா பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், அந்த பசி இருக்கு அங்கே. ஸோ அதனால அங்கே அந்த என்ன பொறாமன்றதே கிடையாதான். எல்லாருமே சேர்ந்து பகவானுக்கு வந்து சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வைகுண்ட லோகத்துக்கு இருக்குமா. இந்த மாதிரி வைகுண்ட லோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அதான் இந்த இதில் சொல்கிறாங்க.
அதனால தான் பகவான் சொல்றாரு, என்னோட லோகத்துக்கு நீங்க வந்தா சூரியன் சந்திரன் ஏனும் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் சசாங்கம் அப்படின்றாங்க. சூரியன் சந்திரன் ஏது நான் என்ன சொல்றது, மக்கத்வா நான் நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்றாங்க. என்னோட லோகத்துக்கு வந்துட்டா நீங்க வந்து திரும்பி வாபஸ் போக முடியாது, திரும்பி நீ வந்து பின்வாங்க முடியாது, பௌத்திக உலகத்துக்கு போக முடியாது, டிக்கெட் கிடையாது அதுக்கு. அங்கே நீங்க பர்மனண்டா இருந்துடலாம். அங்க வந்து வெளிச்சம் தேவையில்லை, லைட் தேவையில்லை, சூரியன் சந்திரன்ற மாதிரி எதுவுமே தேவையே இல்லை. அது தானா ஒரு ஒரு உயிர்வாழ்லேருந்து பிரகாசம் வருமா, ஒரு ஒரு உயிர்வாழ்லேருந்து அவங்க உடம்புலேருந்தே வருமா ஜோதி. அதனால எந்த விதமான லைட்டே தேவையில்லையா. ஸோ அந்த மாதிரி உலகம் வைகுண்ட லோகம். அதை வந்து பிரம்மலோகத்தில் கூட கிடையாது. பிரம்மலோகத்துக்கு போனால் கூட நம்ம திரும்பி வர வேண்டியதாக இருக்கும். ஆ பிரம்மா புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுகத்தே முப்பத்தியந்து கௌந்தைய புனர்ஜென்மனா வித்தியதே. என்னோட லோகத்துக்கு நீ வந்தா கூட, பிரம்மலோகத்துக்கு வந்தா கூட, சத்தியலோகத்துக்கு வந்தா கூட உனக்கு வந்து புனர்ஜென்மம் இருக்கு. ஆனால் என்னோட லோகத்துக்கு வந்தா உனக்கு புனர்ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வைகுண்டத்தை அந்த வர்ணனை வந்து அந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து ஓ இப்படி இருக்குமா வைகுண்ட லோகம். அங்கே போனால் மிருத்யுன்றதே கிடையாது, நோயன்றதே கிடையாது. யாருக்குமே நோய் கிடையாது, ஒருத்தர் கூட நோயை பார்க்கவே முடியாது. அப்புறம் வந்து வயசாகிறது கிடையாது, எவ்வளமாக இருப்போம். எப்படி 16 வயசுல பசங்க இதாக இருப்பாங்க, எங்கா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. யாருக்கும் வயசாகிறது இல்லை, நோய் கூட கிடையாது. அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த விதமான என்ன சொல்றது ஜன்மா மிருத்யு ஜராவதி அங்கே கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாம் விஷ்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே 4 கை, பகவானுக்கும் 4 கை, அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் 4 கை, எல்லா உயிர்வாளிகளுக்கும் அங்கே இங்கே ஃபேஸ் அதே மாதிரி இருப்பாங்க. எல்லாம் அதே மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க, சேம் அதே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பழத்துக்கும் வந்து ஜீவம் உண்டு, ஃபோர்ஸ் உண்டு, லிவிங் ஃபோர்ஸ், வாழ்கிற அந்த இது இருக்கும். ஒரு ஒரு பழத்துக்கும் ஒரு ஒரு பூவுக்கும் எல்லாமே. இந்த மைக்கு இந்த மைக் இருக்கு பாருங்க, இந்த மைக் வந்து நம்ம மூவ் பண்ணாதான் மூவ் பண்ணணும். அங்கே அப்படி கிடையாது. அந்த மைக் கூட பேசும், பாடும், டான்ஸ் ஆடும், சேவை செய்யும். ஸ்வீட்ஸு லட்டு ரசகுல்லா அது கூட பேசும், அது காத்துக்கிட்டே இருக்குமா எப்போ கிருஷ்ணர் வந்து. ஆமா பால், இது தாமோதர இதில் நம்ம கேட்டிருக்கிற பால் பேசும். ஐயோ நான் வந்து பகவானுக்கு சேவை பண்ண முடியல, நெருப்பில் விழுந்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி பேசும். பிரபு சொன்ன மாதிரி நான் பாருங்க எல்லாமே பேசும். சாதம் கூட பேசுமா, சாதம் பருப்பு எல்லாமே பேசுமா வைகுண்ட விருதாவனத்தில். இல்லை எல்லாமே என்ன சொல்ல வர பாயிண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உயிர் இருக்கு, எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு உயிர் இருக்கும், எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, எல்லாத்துக்குமே. ஆனால் ஏன்னா பகவானுக்கு படைக்கணும் இல்லையா, பகவானுக்கு படிக்கும் போது அந்த இது படிக்கிறோம் இல்லையா. அங்கே என்ன பண்ணுறோமோ அதை தான் இங்கே பண்ணுறோம். அங்கே போகிறதுக்காக என்னென்ன ட்ரைனிங் ஆகும், என்ன இங்கே ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அதனால தான் பிரபுபா சொல்கிறது ட்ரைனிங் சென்டர் அப்படின்றாங்க. அதனால தான் நம்ம படிக்கிறது இது எல்லாமே அங்கே இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் அங்கே பண்ண போகிறோம். அங்கே குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கும். இங்கே குவாலிட்டி நம்ம தகுந்த நம்ம கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இங்கே குவாலிட்டி இருக்கும், அவ்வளோதான், வேறு அப்படின்னு நம்ம. ஆனால் அது வந்துடும் பண்ண சாதன பக்தி பண்ண அது தானாக அது வந்துடும். வைதிக பக்தி பண்ணுறதுனால ராகானுக பக்தி தானாக வந்துடும். அது பக்தி ரசாமிரத சித்திர ரூப கோஸ்வாமி சொல்கிறார். ஸோ அதனால இங்கே பகவான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, அந்த சத்ருன்றதே அங்கே கிடையாது. எல்லாமே நல்ல ஸ்வீட் ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கும், ஒரு உறவு இருக்கும். ஒருத்தருக்கு சண்டை போட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் காம்படிஷன் இருக்காது அங்கே. பற்று பொறாமை இது எல்லாமே எதுவுமே அங்கே கிடையாது. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே வாழ்கிறதுக்கே வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த இது எப்போ நம்ம கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஆவலாக வந்து வெயிட் பண்ணணும், எப்போ போகிறோன்றது. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று நம்ம பரிபக்குவமான ஒரு நிலை வர்றதுக்கு வந்து அங்கே போனால் தான் நம்ம வந்து அந்த பரிபக்குவமான ஒரு நிலையை நம்ம உண்மையான நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால் இங்கே 15:7 என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணர்னா, மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா. நீங்கள் ஏன் அங்கே வரணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே எங்கள் குழந்தைங்க அப்படின்றாங்க பகவான். நீங்கள் எல்லாருமே எனக்கு சம்மந்தப்பட்டவங்க, என்னோட வடிவங்கள், நீங்கள் எல்லாமே என்னோட ஹம்சா, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். நீங்கள் எல்லாமே என்னோட அம்சம். அதனால நீங்கள் அங்கே வந்து சந்தோஷமாக இருங்க. ஏன் இங்கே கஷ்டப்படுறீங்கன்ற கேட்குறாங்க பகவான். சந்தோஷமாக அங்கே நீங்கள் வாழலாம். ஏன் இங்கே வந்து இங்கே ஏன் கஷ்டப்படுறீங்க? அங்கே நம்ம பணம் வேணும் சொல்லி இங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம். அங்கே பணக்காரத்துக்கு எல்லாமே பெரிய பணக்காரன் இருக்காரு, அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை. அங்கே சொல்கிறாங்க
ஒரே ஒரு செங்கல் வைகுண்ட லோகத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்த பௌதிக லோகத்தில் பல பிரம்மாண்டங்களை வந்து அது பக்கத்தில் வச்ச கூட அதுக்கு அந்த அந்த மதிப்பு வந்து சமானம் கிடையாது. ஒரே ஒரு செங்கல் வைகுண்ட லோகத்தில் ஒரே ஒரு செங்கல். ஸோ அந்த மாதிரி பிரம்மா அந்த வைகுண்டத்தை வர்ணனை நம்ம கேட்க 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 இன்னும் கேட்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். எல்லாமே வைரத்தில் தான் இருக்கும் அங்கே. பிடக்கடு வித் ஜுவல்ஸ், வைரம் வஜ்ரம் இப்படி தான் அதில் எல்லாமே எல்லா இதுவும் பில்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம மாதிரி செங்கல்லோ ஹாலோ பிராக்கோ எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் எல்லாமே வஜ்ர வைரத்தை தான் செஞ்சுருப்பாங்க எல்லாமே. ஸோ அதனால் அதை ஒரு தடவை பிரபுபாதர் வந்து அமெரிக்காவில் ஒருத்தரை பார்த்தாராம். அவன் வந்து காலையில் 8 மணிக்கு வந்தானா ஸ்விம்மிங் பூலுக்கு, காலையில் பீச்சுக்கு. நைட்டு சாயங்காலம் 8 மணிக்கு அவர் வாக்கிங் போது அங்கேயே சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காராம், கடலில் நீச்சல் அடிச்சுட்டே இருக்காராம். அப்போ பிரபுபாதர் கேட்டாராம், என்ன இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். இல்லை பிரபு, இஸ் சர்ஃபிங் இந்த ரிவர் அப்படின்னாராம். அவர் வந்து அப்படியே ஜாலியாக வந்து விளையாட்டுருக்காரு அப்படின்னா. இது சர்ஃபிங் இல்லை, இது சஃபரிங் அப்படின்னு சொன்னாராம் பிரபுபாதர். அவர் சும்மா ஜாலியாக வந்து நீச்சல் அடிக்கல, துன்பத்துக்காக அவர் தயாராகிட்டு இருக்காரு. அடுத்த பிறவை வந்து அவருக்கு மீன் பிறவை வரப்போகுது, அதனால அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு யாருக்காவது போய் கொஞ்சம் சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பிரபுபாதர். அதனால நம்ம எப்படி தயாரி பண்ணிருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம உடலை வந்து இந்த மாதிரி எப்படி தயார் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு உடல் வந்து ரெடியாக இருக்கும். 84 யோனிகள் ரெடியாக இருக்கும். அந்த யோனியில் நம்ம வந்து பிரவேசம் ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் இதில் பார்க்கலாம், நலக்குவேரா பண்ணிக்கிறீவா அந்த லீலையில் நம்ம பார்க்கலாம். நாரதரோட லீலையில் நாரதருக்கு வரும்போது தண்ணி இல்லாமல் பெண்கள் கூட வந்து ஜலக்கீடுகள் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த அகங்காரம், குபேரன் என்னோட அப்பான்னு சொல்லி ஒரு அகங்காரத்தில் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நாரதர் வந்து அவரை சபிச்சுட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் இல்லைங்க முகிச்சு. ஸோ அதனால் அவங்க என்னாச்சு, அந்த ஒரு தூயமான பக்தர் வந்து அவருக்கு தகுந்த ஒரு மரியாதையை செலுத்தாமல் இருக்கிறதுனால அவங்க என்னாங்க, துணி இல்லாமல் இருக்கிறதுனால மரத்தோட அந்த பிறவையை வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாரதமுனி அவருக்கு வந்து சாவத்தையும் கொடுத்துட்டாரு, வரப்பிரசாதமும் கொடுத்துட்டாரு. கிருஷ்ணனோட தோட்டத்திலே அவங்க வீட்லேயே வந்து கோகுலத்தில் 2 மரங்களாக வந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பிராயசித்தம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கிருஷ்ணர் வந்து அவரை ப்ளஸ் பண்ணிட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் மறுபடியும் உங்கள் இதுக்கு போய் என்னை சேவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சுட்டார். இது குபேர லோகத்துக்கு போயிட்டு நீங்கள் மறுபடியும் ராஜா உங்களோட யதார்த்ததா உங்கள் நிலை என்ன நிலையோ அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அதுக்கு அடைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே அங்கே என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணி மகிமைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு நேராக அவங்க வந்து கோலகுலத்துக்கு வந்துட்டாங்க. அதனால பிரச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம மட்டும் பக்தி சேவை பண்ணுறது இல்லை, பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முக்கியமாக நான் மாதாஜிஸ் தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மாதாஜிஸ் தான் நிறைய எல்லா கோயிலும் நான் பார்க்குறேன், அவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மாதாஜிஸ் வந்து பயங்கரமாக பரப்புகிறாங்க, பிரச்சாரம் வந்து நல்லா செய்வாங்க. எல்லா கோயிலும் பார்த்துருக்கேன். மாதாஜிஸ் வந்து அந்த பக்கம் லைன் ஃபுல்லாகிட்டு இருக்கும், பிரபுஜிஸ் வந்து அதில் பாதி கூட இருக்கும், 25% தான் அதில் இருக்கும். அதனால் மாதாஜிஸ் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறதுல நீங்கள் சொல்கிற அது இமீடியட்டாக எடுத்துக்கிறாங்க, நாங்கள் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆத்மாவை கொண்டு வந்துடலாம், ஒரு ஆத்மா கொண்டு வந்தால் போதும். பாருங்க, பக்தி சித்தாந்த சதி கோஸ்வாமி ஒருத்தர் மட்டும் கொண்டு வந்தார். யாரு? சில பிரபுபாதர் ஒரே ஆத்மாவை கொண்டு வந்தாரு. அந்த ஒரு ஆத்மா என்ன பண்ணாரு, உலகத்தையே மாத்திட்டாரு. அதனால எந்த புத்துல எப்போ பாம்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, டக்குன்னு வரல பக்தர் ஆயிடுவாங்க. அந்த பில்லு வந்து ரொம்ப காஞ்சிருந்தா சும்மா ஒரு ஸ்பார்க் அப்படி போட்டால் டக்குன்னு பக்தர் பத்திடுவாங்க. அதனால நீங்க எல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. நீங்க மட்டும் அந்த சந்தோஷத்தை அடைகிறது இல்லை, எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அது அப்படின்னு சொல்லி மாதாஜிஸ் பார்த்துக்கிறாங்க பிரபு. சரி, நம்ம பிரபுஜிஸ் மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் நிறைய பிரபுஜிஸ் வந்தால் இன்னும் நல்லது. பிரபுஜிஸ் வந்தால் எல்லா சேவையும் செய்வாங்க. அதே மாதிரி அந்த ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து மாடலாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ அதனால் நிறைய பக்தர்களை கொண்டு வாங்க கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்தால் கோயில் வந்து வைகுண்டமாக இருக்கும். பக்தரோட சத்சாங்கத்திலே நம்ம பார்க்கலாம், அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே அவங்க பார்த்தனா போல கன்ஃபிடன்ஸ் பரவி போயிடும். ஆமாம், கரெக்ட். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க கரெக்டாகும். வீட்லேயே கரெக்ட் இல்லை, நாங்கள் இன்றைக்கி வெளியே போய் சொன்னோம். அது சில வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா டாக்டருக்கு வைத்தியம் பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் சில வீட்டில் வந்து எல்லாருமே ஆகுது, எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்.
அந்த ஒத்துழைப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ வைகுண்டத்தில் நான் சொன்னேன், அந்த கோஆபரேஷன் தான். இப்போ துளசி வந்து பரிமாணம் இல்லை, மல்லிப்பூ சொல்லலாம், சம்பங்கிப்பூ சொல்லலாம், நீ ஒன்று ஸ்மெல்ல இல்லை, நீ பக்கத்தில் போ அப்படின்னு சொல்லி திட்டு அனுப்பலாம். ஆனால் அவங்க திட்டு அனுப்பல. என்ன பண்ணாங்க, துளசி வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இன்னொன்று இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, தண்டவாத் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க துளசி வந்த உடனே. அந்த மாதிரி ஒத்துழைப்பு, அந்த மாதிரி கௌரவம் மரியாதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பக்தி தொண்டை வந்து நல்லா பண்ண முடியும். அதனால் முக்கியமாக வீட்டில் பக்தர் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும், பண்ணுறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்களும் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் நல்ல பக்தி சேவை வந்து நம்ம கடைப்பிடிக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தம மாசம் கி ஜெய், புருஷோத்தம யோக அத்தியாயத்துக்கு கி ஜெய், பகவத் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய், ஸ்ரீல குருதேவ கி ஜெய், கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி. பகவத்கீதை படிக்கலாம் ஃபஸ்ட்டு. என்ன படைய இது ஸ்லோக படிச்சிடலாமா? புக்கு கையில். ஜெகநாத் புரியில் ஒரு முக்கியமான ஒரு லீலை. புரி ஜெகநாத்தில் ஒரு தடவை ஒரு மாதாஜி இருக்காரு. ஒரு நாள் தவறாமல் சாயங்காலம் வந்து இதே மாதிரி கோயிலில் கிருஷ்ணர் முன்னாடி உட்காந்துட்டு யார் வராங்களோ இல்லையோ பகவத்கீதை எடுத்து டெய்லி படிக்கிறாங்க, டெய்லி படிச்சுட்டே இருந்தாங்களா ஒடியா இதில் புரி ஜெகநாத்தில். அந்த குழந்தை பெரியவன் ஆன பிறகு கூட அதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்களாம். கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி அப்போ கூட லாஸ்ட் கடைசி வரைக்கும் பகவான் இதுக்கு கோயிலுக்கு வர்றது பகவத்கீதையை படிக்கிறது. கோயில் வருது ஜெகநாதரை கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு நாள் வரலன்னா ஜெகநாதர் கேட்குறாரா, ஏன் அந்த அம்மா வரல மாதாஜி, கீதை படிக்கல, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜெகநாதரை கேட்டாராம். அந்த அளவுக்கு ஆர்வமாக சந்தோஷமாக பிரேமையோடு அந்த கீதையை படித்தாங்க பகவத்கீதை. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பகவத்கீதை கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ஏன்னா ஜெகநாதரை கேட்பாங்க, கிருஷ்ணர் கேட்பாங்க நீங்கள் படிக்கிறது எல்லாமே. இது வந்து நீங்கள் சொல்கிறது போய் பிரபு சும்மா எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குறதுக்காக பண்ணுறீங்கன்னு, இது உண்மை, இது உண்மை. இது ஒரு லீலையாக மாறிடும் நம்ம கோயிலில். அதனால் தயவுசெய்து அடுத்த வாரம் எல்லாரும் பகவத்கீதை கொண்டு வாங்க, புக்கை கொண்டு வாங்க, நம்ம படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். சேர்ந்து படிக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். ஓகே, பகவத்கீதை 15வது அத்தியாயம் நம்ம ஸ்லோகா படிக்கலாம். ஸ்ரீ பகவான் வாச்சா, எல்லாம் அப்படியே சேர்ந்து அப்படியே ஒரே வாட்டி படிச்சிடலாம், ஒன்னொன்னா படிச்சா லேட் ஆகிடும். ஸ்ரீ பகவான் வாச்சா உத்வமூலம் மதோசகம் அஸ்வத்தம் பிரஹுர் அவ்யயம் சாந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதசா வேதவேத் அதஸ்கோர்த்வம் பிரஸ்தஸ்ய சகா குணா பிரவருத்த விஷயா பிரவலஹ ஆஜஸ்ய மூலாயனு சந்தனானி கர்மானுபந்தானி மனுஷ்யலோகே நாரூபம் ஆசேய ததோபலப்யதே நாந்தோ நாசதிர்னா ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தம் மேனம் சவிருத்த மூலம் அசங்கா சாஸ்திரேன துடேன சித்வா ததா பதம் தத் பரிமர்கிருத்வயம் யஸ்மின் கதானான் நிவ்ரத்தந்தி பூயः தம் ஏவாச்சத்யம் புருஷம் பிரபத்யே யதா பிரவృத்தி பிரஸ்ருத புராணி நிர்மாணமோகாஜித சங்கதோஷா அத்யாத்மநித்யா விநிவృத்த காமாம் द्वन्द्वैर्विमुक्तैः सुखदुःखा समग्नैर् गच्छन्ति अमुदः पादमव्ययं तत् न तद्भाष्यते सूर्य न शशाङ्कनो पावकः यद्गत्वा नानिवर्तन्ते तद्धाम परमं मम ममैवांस जीवलोके जीवभूता सनातनः मनः षष्ठीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति शरीरं यत् अवप्नोति यच्चाप्य उत्क्रम स ईश्वरः गृहीवैतानि संयाति वयुर्गन्धनिवश्य स्तोत्रं चक्षुस्पर्शनं च रसनं गृहणम् एव च आदिस्तया मनश्चायं विषयन् उपसेवते उत्क्रमन्तं स्थितं वापि गुञ्जनां वा गुणावितं विमुद्दानानुपश्यन्ति ज्ञानचक्षुषः यतन्तो योगिनश्चैनं पश्यन्ति आत्मनि अवस्थितं
ಯತಂತೋಪಿ ಅಕೃತಾತ್ಮನೋ ನಯನಂ ಪಶ್ಯಂತಿ ಅಚೇಷತಃ ಯದ್ ಆದಿತ್ಯಾಗತಂ ತೇಜೋ ಜಗದ್ಭಾಷ್ಯತೆ ಕಿಲಂ ಯಚ್ಛಂದ್ರಾಂಸಿ ಯಚ್ಛಗ್ನೋ ತತ್ತೇಜೋ ವಿಧಿ ಮಮಕಂ ಗಮಾವಿಶ್ಯ ಚ ಭೂತಾನಿ ಧೈರ್ಯಾಮ್ಯ ಅಹಂ ಉಜೋದಶ ಉಷ್ಣಾಮಿ ಚಶೂದಿ ಸರ್ವಃ ಸೋಮ ಭೂತ್ವಾ ರಸಾತ್ಮಕಃ ಅಹಂ ವೈವಶ್ವನರೋ ಭೂತ್ವಾ ಪ್ರಾಣಿನಾಂ ದೇಹಮಾಶ್ರಿತಃ ಪ್ರಾಣ ಸಂಯುಕ್ತ ಪಚ್ಚಾಮನ್ಯಂ ಚತುರ್ವಿಧಂ ಸರ್ವಸ್ಯ ಚಾಹಂ ಹೃದಿ ಸನ್ನಿವಿಷ್ಟೋ ಮತ್ತಸ್ಮೃತಿರ್ಜ್ಞಾನಮಪೋಹನಂ ಚ ವೇದೈಶ್ಚ ಸರ್ವೈರಹಂ ಏವ ವೇದ್ಯೋ ವೇದಾಂತಕೃದ್ವೇದವಿದ್ಯೇವ ಚಹಂ ದ್ರವೀಮೋ ಪುರುಷೋ ಲೋಕೆ ಕ್ಷರಾಚ್ಚಕ್ಷರಾ ಏವ ಚೇ ಕ್ಷರಾ ಸರ್ವಾಣಿ ಭೂತಾನಿ ಕುತಸ್ಥೋಕ್ಷರ ಉಚ್ಯತೆ ಉತ್ತಮ ಪುರುಷಾತ್ತು ಅನ್ಯ ಪರಾಮಾತ್ಮೇತಿ ಉದಾರತಃ ಯಾ ಲೋಕತ್ರಯಂ ಅವಿಶ್ಯ ಬಿಭರ್ತಿ ಅವ್ಯಯ ಈಶ್ವರಃ ಯಸ್ಮಾಕ್ಷರಂ ಅತಿತೋಹಂ ಅಕ್ಷರಾನ್ ಅಪಿ ಚೋತ್ತಮಃ ಅತೋಸ್ಮಿ ಲೋಕೆ ವೇದೆ ಚ ಪ್ರತೀತೈ ಪುರುಷೋತ್ತಮಃ ಯೋ ಮಾಂ ಯೇವಾಂ ಅಸಮುದ್ಧೋ ಜಾನಾತಿ ಪುರುಷೋತ್ತಮಂ ಸಾ ಸರ್ವವಿದ್ ಭಜತಿ ಮಾಂ ಸರ್ವಭಾವೇನ ಭಾರತ ಇತಿ ಗುಹ್ಯತಮಂ ಶಾಸ್ತ್ರಂ ಇದಂ ಉಕ್ತಂ ಮಾಯಾನಗ ಏತದ್ಬುದ್ಧ್ವಾ ಬುದ್ಧಿಮಾನ್ ಸ್ಯಾತ್ ಕೃತಸ್ಯ ಭಾರತ. तत्र श्रीमद् भागवत गीता की योग पुरुषोत्तम योग की गौर प्रेमानंद हरि हरि चैंटिंग செஞ்சலாம் ஒரு ஒண்ணே இது அது படிக்கணுமா அது படிச்சிடலாம் முதல் ஸ்லோகம் கோவர்தனதாரி போ அது பாடு கோவர்தனதாரி